யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போங்க, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வச்சுக்கலாம், ஏதோ ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸாம்லாம் ஸ்கெடியூல்டா இருந்துச்சு, செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு அதுதான் என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லாம இருந்தாங்க. கடைசியில நான் கிளம்பும்போது அதையும் சொல்லிட்டாங்க. அதான் சரி எக்ஸாம்ஸ்க்காக கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஐடியாவே கிளம்பிட்டோம். கிளம்ப நாங்கள் பஸ்ல போகும்போது நோட்டிஃபிகேஷன் எல்லாரையும் கிளம்பி எல்லாமே சூப்பராக டெல்லி ரீச் ஆனதுலேருந்து தமிழ்நாடு டீம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சேஃபாக பண்ணோம். கேர்ள்ஸ் இருந்தாங்க, ஸோ அவங்களையும் மனசில் வச்சுட்டு எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி பசங்க எங்கே வேணாலும் தங்கிடலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் ரெஸ்கியூ டீம் ஒரு தடவை தான் கால் பண்ணோம். 12 பேருமே அவங்க எல்லா நேமையும் நோட் பண்ணி எல்லாரும் கரெக்டாக எங்கெங்கே இருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி திரும்பி வந்து இறக்கி ஏர்போர்ட்ல திரும்பி ட்ராப் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் ஏறிட்டீங்களான்ற அளவுக்கு ஃபோன் பே எல்லாம் கேட்கலாம் சார். என் பேர் ரெமின், நான் கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் ஒரு வாரமா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருந்தது. ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாம அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வாரமா எக்ஸாம் வச்சிருந்தோம். எனக்கு வந்து இந்த மாதம் 29 எக்ஸாம் எனக்கு. என்ன பண்ணுறது தெரியாம ஒரு எக்ஸாம் மட்டும் முடிச்சு கிளம்பலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிளாக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இருந்து அதுக்கப்புறம் நாங்க சரி கிளம்பிடலாம், யார் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளாச்சும் கிளம்பலாம், யாருக்கும் சீரியஸ் அவ்வளோக்கா தெரியலன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம். அடுத்த நாளே ஃபுல் சீரியஸ் அட்டாக்ஸ் எல்லாம் ஆச்சு. இப்போ காலேஜ் பக்கத்தே இப்போ நேற்று நைட் ஒரு அட்டாக் நடந்தது, அதெல்லாம் வீடியோஸ் போயிட்டு தான் இருக்கு. ஹாஸ்டலுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபுல் பிளாக் அவுட் நேற்று நைட்டு. இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போது நாங்க தப்பிச்சது எங்களுக்கு. என் பேர் தவித், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஃப்ரைடே நைட்ல இருந்து ஒரே பரபரப்பா தான் இருந்தது. ஃப்ரைடே நைட் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதுவும் இல்லாம வானத்துல ராக்கெட் இதானதெல்லாம் பார்த்தனால பேரண்ட்ஸும் பேனிக் ஆயிட்டாங்க. அதனால பேரண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க, என்ன ஆனாலும் பார்த்து பார்க்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருங்க. அதனால அங்கிருந்து பஸ் பிடிச்சி டெல்லி வந்தோம். டெல்லியில இருந்து தமிழ்நாடு ரெஸ்கியூ டீம் கால் பண்ணி பேசணும், அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து ரெஸ்கியூ டீம்